2004ஆம் ஆண்டு சங்கர் IAS அகாடமியை உருவாக்கிய சங்கர் நேற்று இரவு சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். 900 சிவில் சர்வீஸ் வெற்றியாளர்களை உருவாக்கிய சங்கர் அகாடமி தலைவர் சங்கர் ஏன் தற்கொலை செய்தார் என்பது மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக உள்ளது. 2004ஆம் ஆண்டு சங்கர் IAS அகாடமியை உருவாக்கினார். மிகவும் சாதாரண குடும்பத்தில் இருந்து மேலே வந்து அகாடமி தொடங்கிய சாதனையாளர். 900க்கும் மேற்பட்ட சிவில் சர்வீஸ் பணியாளர்களை உருவாக்கியவர் சங்கர். எனவே இவரா இப்படி முடிவெடுத்தார் என்பதை நம்ப முடியவில்லை என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவிக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள நல்லாக்கவுண்டம்பாளையம் என்ற சிறு கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் சங்கர். இவர் 30 வயதாக இருக்கும் போது சிவில் சர்வீஸ் தேர்வு எழுத முயன்றுள்ளார். ஆனால் வயது மூப்பை காரணம் காட்டி அவர் சிவில் கல்வி பயில முடியாமல் போனது. இதன் பிறகு 36 மாணவர்களுடன் IAS அகாடமியை துவங்கினார் சங்கர். இப்போது 1500 மாணவர்களுக்கும் மேல் அங்கு கல்வி பயின்று வருகிறார்கள். இப்படி உழைத்து முன்னேறியவர் எளிதாக எப்படி மனமுடைந்திருப்பார் என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. குடும்ப பிரச்சனையால் சங்கர் அவர்கள் தூக்கு போட்டு தற்கொலை செய்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் நடந்தபோது அவரது உடன் இருந்த மனைவியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் சங்கரின் சகோதரி ஒடிசாவில் IAS அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். இதேபோல சங்கரின் தோழர்கள் மற்றும் நெருக்கமானவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். IAS தேர்வில் பெரும்பாலும் தேர்ச்சி பெறுவோர் வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள்தான் என்ற பொதுக்கருத்தை மாற்ற சங்கர் IAS அகாடமி உதவியது. டெல்லியில் இருந்து தென்னிந்தியா நோக்கி IAS கனவை திரும்பி பார்க்க வைத்தவர் சங்கர். ஆனால் அவரது வாழ்க்கை கனவு கலைந்து போனது என்பதை யாராலும் நம்ப முடியவில்லை. மேலும் சென்னை அண்ணா நகரில் 2 வருடங்கள் முன்பாக பெரிய அளவில் விரிவுபடுத்தி அகாடமியை துவங்கினார். மதுரை, திருச்சி, சேலம் ஆகியவற்றில் TNPSC தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கவும் கல்விக்கூடங்களை நடத்தி வந்தார் சங்கர். பெங்களூர் உள்ளிட்ட அண்டை மாநில நகரங்களிலும் கிளைகள் உள்ளன. மேலும் பல IAS, IPS அதிகாரிகளை உருவாக்கியவர் சங்கர் என்பதால் அதிகாரிகள் பலரும் சங்கர் இறுதி சடங்கில் பங்கேற்க உள்ளனர். மேலும் இந்தியாவின் முன்னணி IAS அகாடமி பயிற்சியாளரான சங்கர் தற்கொலை செய்த நிலையில் அடுத்ததாக அந்த அகாடமியை யார் நடத்துவார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. IAS பயிற்சிக்கு டெல்லிக்கு தான் செல்ல வேண்டும் என்ற நிலையை மாற்றி சென்னை நோக்கி வர வைத்தது சங்கர் IAS அகாடமி. மேலும் 27 நாடுகளில் வெளியுறவு அமைச்சக அதிகாரிகளாக பணியாற்றுவோர் அனைவரும் சங்கர் அகாடமியில் படித்தவர்கள்தான். இதுபோன்ற மிக பிரபலமான ஒரு அமைப்பை இனி யார் வழிநடத்துவார்கள் என்ற ஏக்கம் மாணவ சமூகத்தில் ஏற்பட்டுள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.